சங்ககிரியை சார்ந்த ஜெயந்தி அம்மா அவர்கள் அவரது ஜோதிட கருத்துக்களை நம்ம முன் சமர்ப்பிக்க வருகிறார்கள். அனைவருக்கும் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். என் தாய் தந்தையரை வணங்கி ஜோதிடத்தில் இதுவரை எனக்கு வழிகாட்டி கொண்டிருக்கும் எனது ஜோதிட ஆசான்கள் அனைவரையும் வணங்கி என் குலதெய்வத்தின் ஆசீர்வாதத்துடன் எனது உரையை துவங்குகிறேன். ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நான் பேச போகிற தலைப்பு 7ஆம் வீடு கூறும் ரகசியங்கள். பொதுவாகவே ஏழாம் வீடு அப்படின்னாலே களத்திரம், திருமணம். இப்போ நம்ம ஒரு திருமணத்துக்கு பார்க்கக்கூடிய பாவகங்கள் மெயினாக லக்னம். ஃபஸ்ட்டு நான் பார்க்குறது பொருத்தம் பார்க்குறோம் அப்படின்னா லக்னம் 2 பேருக்கும் வலுவாக இருக்கா. லக்னம் தான் உயிர், எல்லாருக்கும் தெரியும். லக்னம் வலுவாக இருந்தால் தான் அடுத்த நம்ம வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி போயிட்டுருப்போம். அப்போது லக்னம், 2ஆம் வீடான குடும்பஸ்தானம், அதே மாதிரி 5ஆம் பாவகம், புத்திர பாக்கியத்துக்கு 5ஆம் பாகமும் முக்கியம். அதுக்கப்புறம் 7ஆம் வீடு, 12ஆம் வீடும் பார்க்கணும். 11ஆம் வீடும் சொல்கிறாங்க, 12ஆம் வீடு படுக்கை சுகம். அப்போ இந்த பாவகங்களை பார்த்து தான் நம்ம திருமணம் பொருத்தம் பண்ணுறோம். இப்போ நான் சொல்கிறது 7ஆம் வீடுடைய ரகசியங்கள் அப்படிங்கிறது ஆண்களுக்கு. பொதுவாக இப்போ ஒவ்வொரு லக்னக்காரங்களுக்கும் ஒவ்வொரு விதமான 7ஆம் வீடு அமையும். இப்போது ஃபஸ்ட்டு மேஷ லக்னம் எடுத்துக்கிட்டோன்னா, மேஷ லக்னத்துக்கு துலாம் 7ஆம் வீடாக வருது. இப்போ துலாம் வீடு அப்படிங்கும் போது சுக்கிர பகவானோட வீடு. களத்திரக்காரகனும் சுக்கிர பகவான் தான். அம்மா கொஞ்சம் அமைதியாக இருங்களேன், நீங்கள் பேசினீங்கன்னா இங்கே டிஸ்டர்ப் ஆகும், சத்தம் வரும், மெதுவாக பேசுங்க இல்லைன்னா. இப்போ 7ஆம் வீடு அப்படிங்கிறது துலாம், களத்திரக்காரகனும் சுக்கிர பகவான் தான். அப்போது மேஷ லக்னத்தில் பிறந்த ஒரு ஆண்மகனுக்கு துலாம் வீடு 7ஆம் வீடு வரும்போது மனைவி அழகாக இருப்பாங்க. அதே மாதிரி ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் இருக்கும், ஆடை ஆபரணங்கள், அவங்கள அழகுபடுத்திக்கிறதுல ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி இருக்கும். அதே மாதிரி பொறுப்பாகவும் இருப்பாங்க. ஒரு விஷயத்தை கொடுத்தா பொறுப்பாக செய்வாங்க, குடும்பத்தை வழி நடத்தி போவாங்க. இது பாவ கிரகங்களோட பார்வை அதுக்கு தகுந்த மாதிரி மாறும். இப்போ சுப கிரகங்கள், இப்போ 7ஆம் அதிபதி வலுவாக இருக்காங்க, சுப கிரகங்களான குரு பகவான் பார்க்குறாரு அப்படின்னா இதெல்லாம் நல்ல நிலைமையில் இருக்கும். இதே அசுப கிரகங்கள் பார்த்தா அது ஒரு வேறு விதமான இது பொதுவான பலன். அடுத்தது ரிஷபராசி. இப்போ ரிஷபராசிக்கு 7ஆம் வீடு அப்படிங்கும் போது விருச்சிக வீடாக வரும், செவ்வாய் பகவானோட வீடு. அப்போ இதில் என்னென்னா ஒரு ஆளுமை திறன் இருக்கும் அவங்களுக்கு. 7ஆம் இடத்துக்குண்டான செவ்வாய் பகவான் அப்படின்னாலே அவரை பொறுத்த வரைக்கும் கோபம், சண்டை போடுற, அப்போ எதுவுமே ஒரு ஃபோர்ஸ் அவங்கக்கிட்ட இருக்கும். ஃபோர்ஸாக பேசுவாங்க. ஒரு விஷயத்த சொல்கிற போது அது தன்மையாக சொல்லாமல் ஃபோர்ஸாக பேசுவாங்க. மற்றபடி நல்ல குணங்கள் இருக்கும். அதே மாதிரி வீட்டை வழிநடத்தக்கூடிய திறன் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். கணவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க. இதுவுமே அசுப கிரகங்கள் பார்க்கும் பொழுது பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் ஜாஸ்தி. ஏன்னா புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்கிறது தான் கரெக்டு, ஆப்போசிட்டில் பார்ட்னர் என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறத அவங்க காது கொடுத்து கேட்க மாட்டாங்க. இதே சுப கிரகங்களோட பார்வை இருக்கிற பட்சத்தில் அது புரிஞ்சுக்கிற தன்மை இருக்கும். அந்த மாதிரி அசுப கிரகங்கள் பார்க்கும்போது பிரிவினை ஏற்படுறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அடுத்தது மிதுன லக்னம். மிதுன லக்னத்துக்கு 7ஆம் வீடு அப்படிங்கும் போது தனுசு. அப்போது திருமணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் தான் திருமணமே ஃபிக்ஸ் ஆகும். ஏன்னா குரு பகவானோட வீடாக இருந்தாலும் சடனாக மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகாது, ஏதாவது சில பிரச்சனைகளை ஏற்படுத்தும். இல்லைன்னா காதல் திருமணம் செய்வதற்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. காதல் திருமணம், கலப்பு திருமணம், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக மிதுன லக்னத்தில் இருந்தவங்களுக்கு அந்த மாதிரியான மனைவி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனால் சுகபோக வாழ்க்கை வாழ்வாங்க. இன்னொன்று ரொம்ப இவங்களுக்கு வரக்கூடிய மனைவியுமே எனக்கு எல்லாம் தெரியும், ஏன்னா புதன் பகவானோட ஆதிக்கம். அப்போ நான் சொல்கிறது தான் நீங்கள் கேட்கணும், எனக்கு எல்லாமே தெரியும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் அவங்களுக்கு இயற்கையாகவே இருக்கும். பொதுவாகவே புதன் பகவானோட ஆதிக்கம்னாலே நம்ம ஜோதிடத்தில் அறிவுக்குண்டான கிரகம் அவர். அப்போ யார் பேச்சையும் அவங்க கேட்டு நடந்துக்க மாட்டாங்க. ஆனால் மனைவி தான் ஆட்சி செய்வாங்க அந்த வீட்டில். கணவரே அவங்க மனைவி கிட்ட கேட்டு தான் எதனாலும் முடிவெடுப்பார். அடுத்தது கடக லக்னம். 7ஆம் வீடாக மகர ராசி வருது. மகர ராசிக்கு உண்டான கிரகம் சனி பகவான். அப்போது மனைவி மூலியமாக, சார் எஸ்கியூஸ் மீ சார், கோச்சிக்காதீங்க சார், ரொம்ப வாய்ஸ் தப்பாக நினச்சிக்காதீங்க, டிஸ்டர்ப் ஆகும்ல.
கொஞ்சம் மெதுவாக பேசுகிறேன். இப்போ ஆ கடக கடக லக்னம் அதில் பிறந்தவங்களுக்கு மகர ராசி 7ஆம் வீடாக வருது. அப்போ மகர ராசிக்கு உண்டான கிரகம் சனி பகவான். பொதுவாகவே நம்ம ஜோதிடத்தில் சனி பகவான் அப்படின்னாலே தொழில் காரகத்துக்கு எடுத்துப்போம். அப்போ மனைவி மூலயமா தொழில் அமையும், மனைவி சப்போர்ட் பண்ணுவாங்க, அவரோட பிஸ்னஸுக்கு அவங்களால என்ன முடியுமோ அந்த வகையால் உதவி பண்ணுவாங்க. இதே 7ஆம் வீட்டை அசுப கிரகங்கள், ஏன்னா சனி பகவானோட வீடுனாலே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சனி பகவானோட இப்போ இது அசுப கிரகங்களோட பார்வைகள் இருந்தால் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்து போகாது, திருமண தடையே ஏற்படும் ஃபஸ்ட்டு. அப்படியே திருமணம் நடந்தாலும் 2 பேருக்கும் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் விரைவில் பிரிஞ்சு போகிற தன்மையை ஏற்படும். அப்போ சுப கிரகங்களுடைய பார்வைகளை பொறுத்தும் பலன் மாறும். பொதுவாக கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு மனைவி சப்போர்ட்டாக இருப்பாங்க, மனைவி வந்ததுக்கப்புறம் அவருக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அடுத்தது சிம்ம லக்னம் 7ஆம் வீடு அப்படிங்கும் போது கும்ப ராசி வருது. அப்போ இதுக்குமே சனி பகவான் தான், ஆனால் 6ஆம் வீட்டுக்குரியவராகவும் வருவார் சிம்ம லக்னத்துக்கு. அப்போ என்ன அப்படின்னா பேசுகிற வார்த்தைகளை கவனமாக பேசணும். யார்? கணவர். மனைவி புரிஞ்சுக்க மாட்டாங்க. சிம்ம லக்னத்தில் இருக்க இது எல்லாமே நான் சொல்கிறது ஆண்களுக்கு உண்டான மனைவி ஸ்தானத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். அதே மாதிரி சனி பகவான் அப்படிங்கிறதுனால இவங்களும் காதல் திருமணம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் இருக்கும். அதாவது அவங்கள மனைவியை வந்து இவர் அட்ஜஸ்ட் பண்ணி போனார்னா பேலன்ஸ் பண்ணி போகலாம். இல்லை அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக ஏதாவது பேசினாங்கன்னா அவங்க சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. ஏன்னா 6ஆம் வீடு அப்படின்னாலே நோய், எதிரி, கடன் அப்படின்ற அந்த பாவகத்தையும் ஆக்டிவேட் ஆயிரும். அப்போ மனைவிங்கிறதுனால அது அதிகமாக பிரச்சனைகள் வரும். அடுத்தது கன்னி லக்னம் 7ஆம் வீடு அப்படிங்கும் போது மீனம், குரு பகவானோட வீடு. குரு பகவானோட வீடாக இருந்தாலுமே தாரதோஷம் இருக்கும் இவங்களுக்கு, திருமணத்தில் சிக்கல்களும் வரும். இதே சுபகிரகங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தெய்வீக சிந்தனை அதிகமாக இருக்கும். இவங்களோட மனைவி வழி நடத்தியும் செல்வாங்க, கைட் பண்ணுவாங்க, ஆனால் இவங்க அதை ஏற்றுக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னா கன்னி அப்படின்னாலே புதன் பகவான் தான். அப்போ மனைவி சொல்கிறத இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க, மனைவி சொல்லிருவாங்க, இவங்க புரிஞ்சு ஏற்று நடந்து போக மாட்டாங்க. இவங்களுக்கு என்ன தோணுதோ அதை தான் அவங்க செய்வாங்க. அப்போ அதனால் பிரச்சனைகள் ஏற்படும். ஆனால் ஒரு சில குரு பகவான் வீடு அப்படிங்கிறதுனால சுபகிரகங்கள் பார்க்கும்போது தெய்வீக சிந்தனை ஜாஸ்தியாக இருக்கும் இவங்க மனைவிக்கு. அடுத்தது துலாம் லக்னம் 7ஆம் வீடு அப்படிங்கும்போது மேஷம், செவ்வாய் பகவான். திருமணம் வந்து திடீர்னு ஃபிக்ஸ் ஆகும், ஒரு பிளானிங்கே இருக்காது. எங்கேனாவது ஃபங்க்ஷன் போவோம், யாராவது பொண்ணு உங்கள் பொண்ணா எங்கள் பையனுக்கு கொடுக்குறீங்களா, அந்த மாதிரி சடனாக இவங்களுக்கு வந்து திருமணம் ஃபிக்ஸ் ஆகும். அதே மாதிரி மனைவி சொல்லே மதித்து நடந்துப்பாங்க, மனைவி சொன்னால் சரி அப்படிங்கிற மாதிரி மதிப்பு கொடுத்து நடந்துப்பாங்க. 7ஆம் வீடு வந்து செவ்வாய் வீடாக வரதுனால மனைவி தான் ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுவாங்க அந்த குடும்பத்தை, அவங்க சொல்கிறது தான் இவர் கேட்பார், அந்த மாதிரியான அமைப்பு இருக்கும். விருச்சிக லக்னம் அப்படிங்கும் போது 7ஆம் வீடு ரிஷபம், சுக்கிர பகவானோட வீடு. 12ஆம் அதிபதியாகவும் சுக்கிரன் வராரு. அப்போ என்ன அப்படின்னாலே 12ஆம் வீட்டில் சுக்கிர பகவான், பொதுவாகவே சுக்கிர ஓரையில் பிறந்து சுக்கிர பகவான் 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவோ இல்லை 12ல் இருந்தாலோ அவங்க ரொம்ப அழகுடனும் ஒரு ஆளுமை திறன் இருக்கும் அவங்களுக்கு. வீட்டை எப்படி நீட்டாக வச்சுக்கிறது அது எல்லாமே அவங்க வந்து இப்போது அவங்க மாமியார் என்ன செஞ்சாங்களோ அது அப்படியே முறையாக வழிமுறையாக அவங்க ஃபாலோ பண்ணுவாங்க. அந்த மாதிரியான ஒரு மனைவி அவங்களுக்கு இருப்பாங்க. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து வீடு, மனை, சொத்து, வாகனம் எல்லாம் மனைவி மூலயமா கிடைக்கும். அப்போ மனைவி மூலயமா சொத்துக்கள் கிடைக்கும், ஆதாயங்கள் அதிகம் கிடைக்கும் விருச்சிக லக்னக்காரங்களுக்கு. தனுசு லக்னக்காரங்களுக்கு 7ஆம் வீடு அப்படிங்கும் போது மிதுனம், புதன் பகவான் மிதுனம் வீட்டுக்கு உரியவர். அதே மாதிரி இவங்களுக்கு வந்து திருமணம் வந்து உறவில் நடக்கும், நல்ல படித்த அழகான அறிவுள்ள மனைவி கிடைப்பாங்க. சிலர் வந்து மனைவி பேரில் தொழில் செய்வாங்க, இவங்க பேரில் செஞ்சால் செட் ஆகாது, அதனால் மனைவி பேரில் தொழில் செய்வாங்க. அடுத்தது மகர லக்னம் பிறந்தவங்களுக்கு 7ஆம் வீடு அப்படிங்கும் போது கடகத்துக்கு உண்டானவர் சந்திர பகவான். பொதுவாகவே சந்திர பகவான் அப்படின்னாலே இப்போ ஐயா சொன்னாங்க மனோகாரகன். அப்போது பொதுவாக சந்திர பகவான் வந்து பாதி நாள் தேய்பிரையிலும் வளர்பிரையிலையும் இருப்பாங்க, நிலையான மனநிலை இருக்காது, ஒரு நேரம் ஒரு மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல் இருப்பாங்க. அதே மாதிரி வெளிநாடு செல்லும், மனைவி வந்ததுக்கப்புறம் வெளிநாடு போவாங்க, அது வரைக்கும் தடைப்பட்டுட்டு இருந்திருக்கும் வெளிநாடு போகிற விஷயங்கள். மனைவி வந்ததுக்கப்புறம் மனைவியோட இது பிரகாரம் இவங்களுக்கு வந்து வெளிநாடு போகிற யோகம் கிடைக்கும்.
12ஆம் வீடு வந்து குரு வீடு அப்படிங்கிறதுனால சில பிரச்சனைகளும் குடும்பத்தில் இருந்துகிட்டே இருக்கும். அடுத்தது கும்ப லக்னம், 7ஆம் வீடு சிம்மம். சொல்லவே வேணாம், சிம்மம் அப்படின்னாலே சூரிய பகவானோட ஆதிக்கம். அப்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருப்பாங்க, ஒரு டிசிப்ளின் இருக்கும். அது எப்படி ஒரு ஒரு இடத்துக்கு வேலைக்கு போய் ஒரு தலைமை பொறுப்பில் இருந்தால் எந்த மாதிரி நடந்துக்குவாங்களோ குடும்பத்துலேயும் அவங்க வந்து அந்த மாதிரி தான் இருக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. அப்போ குடும்பம் வீடு எல்லாத்தையுமே அழகாக மெயின்டைன் பண்ணுவாங்க. கொஞ்சம் கோபம் ஜாஸ்தியாக வரும், அந்த கோபத்தில் ஒரு நியாயம் இருக்கும். தன்னை சேர்ந்தவங்க கரெக்டாக நடந்துக்கணும்னு எதிர்பார்ப்பாங்க. தன்னுடைய குடும்பத்துக்காக எவ்வளோ வேணால் கஷ்டப்பட தயாராக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு நல்ல கௌரவமான உத்தியோகத்தில் இருப்பாங்க. மீன லக்னம், மீன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு 7ஆம் வீடு அப்படிங்கும் போது கன்னி, புதன் பகவானோட வீடு. இவங்களும் கடமை கரெக்டாக செய்யணும், ஒரு விஷயம் கொடுத்தா பர்ஃபெக்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி இவங்க ஆழ்ந்து உறங்கக்கூடியவங்க. ஆழ்ந்த அவங்களுக்கு தூக்கம் இம்பார்ட்டன்ட். தூங்கிட்டாங்கன்னா யாரும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அதே மாதிரி இவங்களும் அதாவது குறைவில்லாத செல்வம், ஒரு கஷ்டமே இருந்தாலும் வெளியில் தெரியாது, இவங்களுக்கு என்னப்பா கஷ்டம், பார்க்க நல்லா தானே இருக்காங்கன்னு தான், அந்த மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணிக்குவாங்க. அப்போது எனக்கு தெரிஞ்ச கருத்துக்களை உங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டேன். ஒரு சின்ன விஷயம், இப்போ நம்ம 7ஆம் இடம் பற்றி பேசுகிறதுனால களத்திரக்காரகனாகிய சுக்கிர பகவானை பற்றி ஒரு சின்ன விஷயம் ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பொதுவாகவே சுக்கிர பகவான் நல்ல நிலைமையில் இருக்கணும். ஏன்னா ஒரு திருமணம் அமையறதுக்கும் சரி, இல்லற வாழ்க்கைக்கும் அவரோட சப்போர்ட் வேணும். இப்போது 6, 8ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருந்து கேது பகவானோட நட்சத்திரத்தில் இருந்தாங்கன்னா அது ஆண்களாக இருக்கட்டும் பெண்களாக இருக்கட்டும் இல்லற வாழ்க்கையில் ஈடுபாடு இருக்காது. அவங்களுக்கு அந்த இல்லற சுகம் அப்படிங்கிறதுல அவங்க அதிக ஈடுபாடு இருக்க மாட்டாங்க. இது வந்து சுக்கிர பகவான் பொதுவாகவே ஒரு ஜாதகம் ஒரு மெயினாக ஆண் ஜாதகம் பார்த்தா சுக்கிரன் கேதுவோட நட்சத்திரத்தில் இருக்காங்களா, இல்லை கேது பகவானோட பார்வை இருக்கா, அதை தான் நான் ஃபஸ்ட்டு பார்ப்பேன். இது ஒரு சின்ன எனக்கு தெரிஞ்ச ஜோதிட டிப்ஸு. எனக்கு வாய்ப்பளித்த அண்ணாக்கு ரொம்ப நன்றி, வையாபுரி அண்ணாக்கு. என் பெயர் எஸ் ஜெயந்தி, நான் நாமக்கல்லேருந்து வரேன். என்னுடைய தொலைபேசி எண் 8870705089. நன்றி, வணக்கம். திரிசக்தி ஜோதிட ஆய்வகத்தின் சார்பாக இன்று வரை கருத்தரங்கு பேசிய நமது நாமக்கல் மாவட்ட ஜெயந்தி அவர்களுக்கு சிறிய அன்பளிப்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. வாழ்க வளமுடன். என்னுடைய மாணவிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். தாய் 8 அடி பாய்ஞ்சா குட்டி 16 அடி பாய்வாங்க. இன்ன வரைக்கும் சிறப்பாக பேசினதுக்கு மனமார்ந்த நன்றிகள்.